ரொம்ப நாளைக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ட்ரிப் போகலான்னு கதைச்சி இப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது. பண்டாரவேல டு ஹெட்டனுக்கு போகிற வழியில் நாங்கள் எடுத்த வீடியோ பதிவு தான் இது. இது இருக்கிற இடம் வந்து நுவரலி டவுன்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தோம். எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு நம்ம ஜனா, மரிசி கேங் ஜனா. நுவரலி டவுன்ல இருந்து பஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸு ஹெட்டனை நோக்கி போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சரியா, அதே போல் நம்ம விட்டு மரிசி கேங்கில் ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அவர் வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர். அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் பாருங்களேன், இவனாச்சும் ஒருத்தர் கண்டதுக்கு பிறகு தான் நமக்கு வாயிலெல்லாம் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் இருப்பான். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் அங்கே இருக்கிறான். ஸோ நான் அவனை உங்களுக்கு காட்டுறேன் நான் வீடியோவில். இப்போ நம்ம நினைக்கிறேன் இந்த ட்ரக் வந்து குதிரைகள்லாம் ஓடக்கூடிய ஒரு ட்ரக்குன்னு நினைக்கிறேன். நுவரலியில் நீங்கள் போயிருந்தால் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ஹார்ட்பால் மேட்ச்லாம் நடக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஒன்று தான் இது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9:40. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் ஹெட்டன் டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டோட, ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நாங்களும் பஸ்ஸில் போய்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போல் ஒருத்தரை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இவர் ஏனே தெரில, ஃபோனே தான் நோண்டிட்டு இருக்காரு இந்த நேரமும். அவருக்கு என்னவோ தெரில, அது ஏனோ தெரில, அவன் ஃபோனே தான் இருக்கிறான். ரொம்ப உயரமான மனுஷங்களுக்கு அவர் விரும்ப மாட்டார், கட்டையான மனுஷங்களுக்கு தான் அவர் விரும்பார். முடிஞ்சால் அவர் டிக்டாக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி போகல செம்ம ஃபீலுங்க. நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் ட்ரிப் ஒன்று போயிருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் தாங்க இது. ஹெட்டனுக்கு போகிற வழியில் நீங்கள் இந்த ரோட்டில் போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கிற ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்கலும். கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நானாகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே. ஒரு மாதிரி ஹெட்டன் டவுனுக்கே வந்துட்டோம். ஒரு சில வீடியோஸை வந்து கட் பண்ணிட்டேன், ரொம்ப மோசமாக இருந்ததுனால வேண்டி. இதில் முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகரும் இருக்கார். ஸோ அந்த கோயில் தெரியும் உங்களுக்கு, நான் காட்டுறேன் அந்த கோயிலை. அப்பனே விநாயக பெருமானே, மூலப்பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. இவர் தாங்க நான் சொன்னனே, நம்மெல்லாம் பார்த்தாலே பேசணும்னு தோன்றது. ஒரு மாதிரி ஹெட்டன் டவுனில் பார்சலை தூக்கிட்டு போகிறோங்க. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன், கோயிலுக்கு போகிற வீடியோஸை போடுறேன் பாருங்கள்.
இதுதான் ஹேட்டன்லே ஃபேமஸான ஒரு விநாயகர் கோயில். இப்போ கிட்டத்தில் தான் அதில் கும்பாபிஷேகம் செய்தாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் கோவிலை மூடிட்டாங்க. பசங்களோட போனால் அதுக்கும் சாமி கும்பிட்றதுக்கு கிடைக்கல. பார்ப்போம். இவர் என்னமோ தெரியலைங்க, இந்த முடியை சீவிக்கிட்டே இருக்கார். ஒரு வீடியோவை போட்டால் படாத பாடுபடுத்துறாரு இவர். அது என்னமோ தெரியல. இப்போ பாருங்க, எல்லாம் ஒரே பக்கத்துக்கு திரும்பிடுவானுங்க முகத்தை காட்டி. ஒரு மாதிரி கோயில்லையும் போயிட்டு வெளியில் இருந்தாலும் கூட சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஒரு வீலில் தான் போனோம். பட் அந்த வீலில் போனோம் வைபை பாருங்கள். செம்ம ஒரு பாட்டுங்க, நல்ல வைபான பாட்டு. நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன். இந்த நிலவு வெளிச்சத்தோடு நாங்கள் ரிட்டன் பண்டாரவளைக்கு வந்தோம். சரியாக 3:30 மணி காலையில். ரொம்ப அழகான டைமு. அவ்வளோதான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். செம்ம டயர்டுங்க. அடுத்த முறை ஒரு சிறந்த நல்ல வீடியோ பதிவோட நான் உங்களை சந்திக்கிறோம். எங்களுடைய மரிசிகங்களோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முறை இதை விட நல்ல வீடியோ பதிவாக நான் உங்களுக்கு தரேன். யாரும் ஊரே என்கிறார்.